வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம். அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். ஊக்கம் காட்டி நிற்கும் நண்பர்களுக்கும், என் கருத்து வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும், அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளில் வரும் சம்பவங்கள் யாவும் கற்பனையே. வாருங்கள், இன்றைய சிந்தனை ஓட்டமாம் உரிமை மீறல் என்னும் தலைப்பினை நோக்குவோம். மாலை 4 மணி. நல்லூரில் வசிக்கும் பரமசிவம் மிகவும் மனவேதனையுடன் நாற்காலியில் சாய்ந்து தீவிரமாக பழைய நினைவுகளை யோசிக்கல் ஆனார். தன் மனைவியோடு வாழ்ந்த அந்த பொன்னான நாட்களை எண்ணி, அந்த நாட்களில் ஏற்பட்ட மன அமைதி என்பது மீண்டும் வராதோ என்றும் ஏங்கி தவித்து கொண்டிருந்தார். தம் மனையாளோடு வாழ்ந்த காலத்தில் உரிமைகள் மற்றும் நியாயமான கேள்விகள், உணர்வு பரிமாற்றங்கள், தவறுகளை எடுத்துச் சொன்னால் தாங்கிடும் மனோபாவங்கள், தன்னவனுக்கு அடங்கி அவனது நியாயமான தீர்மானங்களை ஏற்று தன் கருத்தையும் அடக்கத்துடன் வெளிப்படுத்தி மற்றவர்கள் அவதூறாக எண்ண முடியாத அளவிற்கு பொங்காது பூக்காது பொறுமையது கடல் போல பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதற்கு ஏற்ப இல்லற வாழ்க்கை நடத்திய அந்த பூமாதேவியின் பொறுமை குணங்களை இப்பொழுதும் எண்ணி பார்த்தபடியே அந்த நாட்களை எண்ணி எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தவர் அந்த நாளும் இனி அமைந்திடாதோ என்றும் எண்ணினார். அந்த நாட்களின் நினைவு ஓட்டங்களை மீண்டும் தம் மனக்கண் முன் கொண்டு வந்தார். ஒரு நாள் அவருக்கு வேலையின் நிமித்தம் வெளியூர் சென்று வர நேர்ந்தது. தன்னவரிடம், நான் திரும்பிட இரவு நேரம் ஆனாலும் ஆகும், அங்கு கிடைக்கும் உணவு வகைகளை பயன்படுத்தி கொள்கின்றேன் நான், நீ சாப்பிட்டுவிட்டு சரியான நேரத்தில் உறங்கிடு என்று அன்பு பரிமாற்றம் செய்து முடித்தார். இருந்தாலும் கணவன் இல்லத்தில் இல்லாதது சற்று கவலையளித்தாலும் மனதுக்குள் அவர் நினைவாகவே அவர் நல்லபடியாக திரும்பி வரவேண்டுமே என்றும் எண்ணிக்கொண்டே இருந்தால் பொழுதை கழித்தால் அவர் துணைவியார். கணவன் தான் சொன்னபடியே அன்று இரவு உறங்கும் வேளைக்கு முன்பாகவே வந்தவர் தன் வீட்டின் கதவை தட்டினார். தட்டி முடிப்பதற்குள் தம் அலுவல் பொது பொறுப்புடனேயே அவர் நினைவு மட்டுமே இருந்து வந்ததால் உடன் வாயிற்படி கதவை திறந்து, மகிழ்ச்சி பொங்க வந்துவிட்டீர்களா என்று அவனது உடைமைப் பொருட்களை தான் வாங்கி கடமை தவறாது கடமை ஆற்றினாள். சாப்பிட்டுத்தான் வருவேன் என்றவர் ஒருவேளை சாப்பிடாமல் வந்திருந்தால் என்று யோசித்தாள். பசி பொறுக்க மாட்டாரே என்றும் சிந்தனை செய்தாள். அவர் கைகால்களை சுத்தம் செய்து வரட்டும் என்று காத்திருந்தவள் கணவன் வந்தவுடன் பரிவோடு, சாப்பாடு தயார் நிலையில்தான் உள்ளது, போடட்டுமா என்றவளின் அக்கறையை எண்ணி, தான் கேட்பதற்கு முன்னால் குறிப்பறிந்து அவளே கேட்கின்றாளே என்று பெருமைப்பட்டு கொண்டார். என்ன ஓர் குடும்ப பரிவு என்று வியந்தவர், யார் உருட்டி கொடுத்தாலும் அவள் கைகளால் உருட்டி கொடுப்பது போல் ஆகிடுமோ என்றும் வியந்தார். அவளை உள்ளுக்குள்ளும் பாராட்டி உணவு உட்கொண்டார். நல்ல பசியில் இருந்தவருக்கு அவளது நேரடி உபசரிப்பால் வயிறும் மனமும் நிறைந்தது, குளிர்ந்தது என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவள் துணைக்கு இன்று உடன் இல்லாதது அவருக்கு வருத்தத்தை அளித்தாலும் ஏங்கி தவிக்கின்ற நிலை ஏற்பட்டது. குறிப்பறிந்து உரிமையோடு செய்யும் குணவதிகளை இன்றும் சில இடங்களில் பெரும்பாலும் காண முடியவில்லையே என்றும் பெருமூச்சு விட்டார். உறங்கச் சென்றவன் விழித்தபடியே உறங்கினாரா, விழித்து கொண்டிருந்தாரா என்பது தெரியாமலேயே பொழுதும் விடிந்தது. அப்பொழுது எல்லாம் ஒருவருக்கு ஒருவராக
வேறு சிந்தனைகள் இன்றி உரிமையுடைய தங்கள் வாழ்க்கை செயல்பாட்டிற்கே நேரத்தை செலவிட்டனர். நியாயமான தங்கள் குறைபாடுகளை கூட பிறர் அறியா வண்ணம் அமைதியாக பேசி தீர்த்து கொண்டனர். தன்னை வழிநடத்துபவன் அவனே. அவன் இல்லாது போனால் மரியாதையுடன் குடும்பத்தேர் எப்படி உருண்டோடும்? திருமணம் ஆகிவிட்டால் முழு உரிமை செயல்பாடுகளும் தன்னவர்களுக்கும் என்று வாழ்ந்தனர். தற்போதோ நிலை மாறிவிட்டது போல் தோன்றுகிறது. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நான் என்ற ஆணவம் மேலோங்கி நிற்கிறது. வேலை பளு வேறு தலையில் வலியை உண்டாக்குகிறது. எல்லாம் மிகுதியான தன் மனப்போக்கினாலும் பிறரை பார்த்து அதுபோல் நமக்கு அமையவில்லையே என்ற ஏக்கத்தினாலும் வெளிப்பார்வையால் வரும் கோணலாம் என்று சிந்தித்தார். கருத்து வேற்றுமைக்கு முழு காரணம் பல இருக்கின்றது என்றும் எண்ணினார். தூங்குபவர்களை எழுப்பிவிடலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை என்ன செய்ய முடியும் என்றும் யோசித்தார். தொட்டிற்பழக்கம் வளர்ப்பால் ஏற்பட்ட குறைபாடுகளே பக்குவம் இன்மையால் உரிமை மீறலுக்கு மிக முக்கிய காரணமாகவும் அமைந்து விடுகிறது. மேலும் சிலருக்கு நாம் நம் அனுபவத்தால் புத்திமதி கூறிட தடுத்திட முயன்றாலும் உரிமை மீறாதீர்கள். நட்பு உறவு அவ்வளவோடு நிறுத்துங்கள். எங்கள் தீர்வுக்கு நீங்கள் வழி சொல்ல வேண்டாம் மற்றும் எங்கள் கருத்துக்கு இடையே நீங்கள் குறுக்கிட வேண்டாம் என்றும் மிகுந்த அனுபவசாலிகள் போல பெரியோர் சொல்லை ஏற்பதும் இல்லை. மேலும் வராதீர்கள் என சுடுசொல் கூறி புறக்கணிக்கின்ற நிலைப்பாடுகளையும் தற்காலத்தில் காண முடிகின்றது. தன்மான ரோசமுள்ள எவரும் மற்றவர்கள் உரிமையில் தலையிட மாட்டார்கள். தன் அனுபவத்தால் என்னதான் உறவாக இருந்தாலும் எங்கு விதையை நல்லதாக விதைக்க முடியுமோ அங்குதான் முடியும். கலர் நிலத்தில் முடியுமோ? நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருப்பதே இக்காலகட்டத்திற்கு ஏற்றது. நம் துணைவியர்க்கும் பிள்ளைகளுக்கும் சொல்வது போல் சமாதானப்படுத்திட முயன்றால், அதாவது உரிமையை எடுத்துக்கொண்டு அவர்களின் இடமாம் அந்த களத்தில் நாம் இறங்கினால் உரிமை மீறலாகி விடுகிறது அவர்களின் புத்திக்கு. மனைவி பிள்ளைகளா அதனை ஏற்றுக்கொள்வதற்கு சுடுசொல்லால் தங்களை அறியாது பக்குவம் இன்மையால் அவர்கள் ஒதுக்குகின்ற போது மனம் துடித்து வெடிக்கத்தானே செய்திடும். நல்ல புத்தி உள்ளவனுக்கு உடனே அவ்விடத்தில் அவன் உடல் மட்டுமே சற்று அமர்ந்து இருக்கும். அவர்களது மனமோ வெளியில் சென்றிடவே துடிக்கும். நல்ல பெயர் எடுக்க பல நாள் ஆகும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி என்று திருவள்ளுவரின் கூற்றை உணர்ந்தவர்களை சொல்லிலும் தம் செயலிலும் யோசித்து பேசிடவே முடிவு செய்வர். பிளாஸ்டிக் டம்ளர் உடைந்தால் அதனை ஒட்ட வைத்து விடலாம். பாழாய்ப்போன பாசத்தால் அலைவாயும் இந்த மனம் ஒன்று உடைந்து விட்டால் எந்த பெருக்காலையும் வைத்து ஒட்ட முடியாதல்லவா என்றும் உறுதி கொண்டவன் தன் மனைவியுடன் வாழ்ந்த அந்த காலமே பொற்காலம் என்று அவர் மனதிற்கு தோன்றியவாறு எண்ணிக்கொண்டார். யாவரும் புரிந்து கொண்டு வாழட்டும், உறவை முறித்து கொண்டு வாழ வேண்டாம் என்றும் சிந்தித்தார். அவ்வாறு நல்ல நினைவுடனேயே உறக்கம் கொண்டார். நாளைய பொழுது நல்லதாக விடியட்டுமே என்ற ஏக்கத்துடன். எல்லார் குடும்பத்திலும் நாளைய பொழுதும் இன்றைய பொழுதும் நல்லதாகவே விடியட்டும். வாழ்க வளமுடன்.